எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோல இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வி பிரஹார் அப்படின்ற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை வந்து இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்து வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பேசிக்கலி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அதாவது இவங்க 3 படையுமே வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா அது வந்து ஃபங்க்ஷனலாக ரெடியாக இருக்கும் அப்படின்னு இந்தியா சைட்லேருந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எதுக்காக இப்போ நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பார்டர், அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக்ல இருக்குது. ஸோ அந்த பகுதியில் வந்துட்டு யார் பெட்ரோலிங் பண்ணலாம், யார் வந்துட்டு அதோட உரிமையை வந்து கோரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஏதாவது சண்டை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து தயாரான நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம காமிக்கணும் இல்லையா. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த எக்ஸசைஸை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸசைஸ்க்கு பேர் என்னதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூர்வி பிரஹார் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பார்டரில் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிட்டரன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். டிட்டரன்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வந்துட்டு தயாரான நிலையில் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம எந்த நேரத்துலையும் வந்து யூஸ் பண்ண தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து காமிச்சிக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் வந்துட்டு டிட்டரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பாங்லா அப்புறமா திமாக் அப்படின்ற இந்த 2 இடத்துல தான் வந்துட்டு இந்த ஆர்மி வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நடக்கிற பிரச்சனைக்காக தான் வந்துட்டு இந்த மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ காமிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்ஏசி அப்படின்ற நம்ம பெட்ரோலிங் பார்டர் வந்துட்டு இருக்குது. எல்ஏசி அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவுக்கும் சைனாக்கும் பிரிக்கிற ஒரு பார்டர் பகுதியாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்துட்டு ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸில் வந்து எங்கேஜ் ஆகுறாங்க. அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரஹிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரஹிண்ட் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மட்டுமே நடக்கிறதுனால இதை வந்து ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த 2024 எடிஷன் வந்துட்டு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனேல வந்து நடக்குது. புனே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து அவங்களோட மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதுலேருந்து பெஸ்ட்டான ப்ராக்டிசஸ்லாம் வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை தான் வந்துட்டு ஆஸ்ட்ரஹிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படின்றதுனால ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி தான் இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு நடக்குது அப்படின்றதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வின் பேக்ஸ் அப்படின்ற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை பற்றி தான். வின் பேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வியட்நாமுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுவுமே வந்துட்டு ஒரு பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான். வெறும் வியட்நாம் அண்ட் இந்தியா மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இது வந்துட்டு எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸில் வந்துட்டு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஐநால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து போர் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற மக்களை வந்து இவாக்குவேட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கோ வேறு யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிற ஆர்மி எல்லாரையும் வந்து கேதர் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ போர் நடக்கிற இடத்துல வந்து அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான மருந்து, உணவு எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் வந்து கடுமையான போர் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியாவிலேருந்து நம்ம நிறைய ட்ரூப்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சோம். அந்த ட்ரூப்ஸை தான் வந்துட்டு நம்ம பீஸ் கீப்பிங் ட்ரூப் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் மூலியமாக நம்ம அனுப்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி போன மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு மருத்துவ உதவி வந்து அங்கே மக்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா உடனே அவங்க போய் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போ இந்தியாவும் வியட்நாமும் சேர்ந்து இந்த மாதிரி யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குற ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் தான் இந்த வின் பேக்ஸ் 2024 அப்படின்றது. ஸோ இந்த வருஷம் வந்து அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் அம்பாலா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்தியா அண்ட் வியட்நாமை சேர்ந்த ட்ரூப்ஸ் வந்துட்டு இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்க்காக ஒன்று கூடியிருக்காங்க.
ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகிரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மந்தில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த கேட்டகிரியில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன நியூஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வேர்ல்டு ரேடியோகிராஃபி டே அப்படின்றத வந்து நவம்பர் 8ஆம் தேதி வந்து நம்ம அனுசரிக்கிறோம். ரேடியோகிராஃபி அப்படின்றது என்னதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த டேவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கதிர்வீச்சுனா என்னது, ரேடியோகிராஃபி அப்படின்றது வந்து மெடிக்கல் செக்டாரில் வந்து எதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரேடியேஷன் அப்படின்றது வந்து தமிழில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கதிர்வீச்சு. ஸோ இந்த கதிர்வீச்சு மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து எதுவும் கட்ஸே இல்லாமல் அவங்களோட ஆர்கன்ஸில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க போன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம். இந்த டீட்டெயில்டு அனாலிசிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நம்ம உடலில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து அவங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரேடியோகிராஃபி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. இந்த ரேடியோகிராஃபி அப்படின்ற டெக்னாலஜியை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ராட் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து ஆக்சிடென்டலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த டிஸ்கவரியை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அவர் ஒய்ஃபோட ஹேண்ட்ஸில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சதுனால இதை வந்துட்டு ஒரு மெடிக்கல் டிவைஸாக வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ் பண்ண கொடுத்தாரு. ஸோ இதுக்காக இவருக்கு என்ன அவார்ட் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் வந்துட்டு இவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது. எந்த வருஷத்தில் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901 வந்துட்டு கிடைச்சிச்சு. ஸோ அப்போ ரேடியாலஜி அப்படின்றது வந்து மெடிசனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்டாராக நம்ம பார்க்குறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நான் இன்வேசிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், நம்ம கட் பண்ணாமலே வந்து ஒரு ஆர்கனில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்துட்டு எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்த ஒரு டெக்னாலஜி தான் இது. ஸோ அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரேடியோகிராஃபி டே அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ 2024க்கான தீம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீயிங் த அன்சீன் அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி இன்வேசிவாக இல்லாமல் நான் இன்வேசிவ் மெத்தட்ஸில் பார்க்கலாம். அதாவது ஒரு கட் இல்லாமலையோ இல்லை வந்து எந்த காயமும் வந்து ஏற்படுத்தாமலையோ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வண்டரை தான் வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதை தான் வந்துட்டு வேர்ல்ட் ரேடியோகிராஃபி டேக்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்தியாவை தவிர்த்து வேறு நாடுகளில் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூஎஸில் வந்துட்டு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்படின்றது வந்து பல மாதமாகவே கேம்பெயின் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ 2024க்கான பிரசிடென்ட் யார் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக ஒரு தேர்தல் வந்து இப்போ நடந்துச்சு. ஸோ அந்த தேர்தலில் வந்து முக்கியமாக யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்களும் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றவங்க தான். ஸோ இந்த கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு. இப்போ வந்துட்டு அவங்க பிரசிடென்ட்டுக்கு வந்து கேண்டிடேட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க அவங்க பார்ட்டியிலேருந்து. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்துட்டு யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றவர் தான் 47th பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏவாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து வேறு என்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ்லேயே வந்துட்டு இவர் தான் வந்து ஓல்டஸ்ட் பிரசிடென்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் இருந்த யூஎஸ் பிரசிடென்ட்ஸ்லேயே வந்து இவர் தான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்றது வந்து இன்னொரு சிக்னிஃபிகன்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது போக இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, குரோவர் கிளீவ்லேண்ட் அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 years சர்வ் பண்ணிவிட்டு நடுவில் கேப் விட்டு இன்னொரு வாட்டி வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் மாதிரியே செகண்ட் டைமாக வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து ஒரு 10 year முடிஞ்சு இன்னொரு கேப்க்கு அப்புறமா வந்து திருப்பி வராரு. ஸோ இதுதான் வந்துட்டு இவரோட அப்பாயின்மெண்ட்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே நடக்கிற எலெக்ஷன்ஸ்க்கும் இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வந்து நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ இங்கே யூஎஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நடக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பிரசிடென்ட் அப்படின்றவங்க தான் முக்கியமான பங்கு வந்து வகிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு 2 அமைப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ அவங்க வந்து எடுக்கிற முடிவுகள் தான் வந்துட்டு நம்மளுக்கு அரசியல் திட்டங்களாக வந்து வருது. நம்மளுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணணும், இந்தியா வந்துட்டு எப்படி ஒரு அரசாக வந்து முன்னேறணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து லோக்சபா ராஜ்யசபா ஒன்றிணைந்து தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 வித்தியாசங்களை தான் வந்து இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட் இது தான். நம்ம நெக்ஸ்ட் கேட்டகிரியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்வாயர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியை தான் பார்க்குறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்துட்டு வெப்ப அலையை வந்துட்டு ஒரு ஸ்டேட் டிசாஸ்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து வெப்ப அலையினால் யாராவது உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக தனியாக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்குவாங்க.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெப்ப அலை அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட் டிசாஸ்டராக வந்து கன்சிடர் பண்ணதே இல்லை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து வெப்ப அலையினால் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம எந்த இழப்பீடும் வந்து தர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் இப்போ இதை ஒரு ஸ்டேட் டிசாஸ்டராக நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இதுக்காகவே தனியாக வந்து நம்ம ஃபண்டு ஒதுக்கி இது வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னது அப்படின்னா இதனால் பாதிக்கப்பட்டு இறந்து போன மக்களுக்கு வந்து நம்ம ஒரு உதவித்தொகை மாதிரி அரசு வந்து தரும். ஸோ இதை வந்துட்டு இப்போ எதுக்காக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா வேர்ல்டு மீட்டியரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2023 தான் வந்துட்டு உலகத்திலேயே மிக வெப்பமயமான வருடம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் கூட இருக்குது. ஸோ அந்த சர்வதேச ரிப்போர்ட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா ஐபிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிசிசிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு வந்து பருவநிலை மாற்றம் வந்து எப்படி நடக்குது, அதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் பாதிப்புகள் வரும் அப்படின்றது வந்து அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வெப்ப அலை அப்படின்றது வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமை வந்துட்டு எல்லா அரசும் ஒன்று சேர்ந்து தான் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கணக்கில் வச்சு தான் ஸ்டேட் டிசாஸ்டராக வந்துட்டு ஹீட் வேவ்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஹீட் வேவ்ஸ்னால டைரெக்டாக வந்து நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நோய் வருது. இன்டைரக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலப்போக்கில் வந்து நம்மளுக்கு உடலில் நிறைய பாதிப்புகள் வர வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இன்டைரக்டாக வந்து நிறைய ஆர்கன்ஸை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்றது வந்து ஸ்டடீஸ் மூலியமாக ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜப்பான் வந்துட்டு வுட்டிலேயே செஞ்ச ஒரு சேட்டிலைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சேட்டலைட்டுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கோ சேட் அப்படின்றது தான். ஸோ இந்த லிங்கோ சேட்டுக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயற்கைக்கோளை வந்து நம்ம விண்வெளிக்கு விடுறோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் வரும்போது நிறைய ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பயோடிகிரேடபிளான பொருட்கள் இல்லை. அது வந்து எர்த்லேயே வந்து செட்டில் ஆகி நிறைய பொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த பொல்யூஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், நம்ம வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ்லாம் வந்து கொண்டு வரணும் இந்த செக்டார்லையும் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு வுட்டன் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பொதுவாகவே ஒரு செயற்கைக்கோளை வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக தான் அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தொலைத்தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ப்ராட்காஸ்டிங், இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த செயற்கைக்கோளை வந்து நம்ம எதுக்காக அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அர்த்தோட ஆர்பிட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது அது எந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியுது. ஸோ அது வந்து நல்லா தாக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இனிமேல் வந்து வுட்டையும் வந்து ஒரு சேட்டலைட் சோர்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்காக என்ன ட்ரீயை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெக்னோலியா ட்ரீ அப்படின்ற ஒரு ட்ரீ இருக்குது இல்லையா, அந்த ட்ரீலேருந்து கிடைக்கிற வுட்டை தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வுட்டுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொனோக்கி வுட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இந்த மரத்துலேருந்து கிடைக்கிற வுட்டு தான் வந்து ரொம்ப வலிமையான ப்ராப்பர்ட்டிஸை வந்து வச்சுருக்கு. ஸோ வலிமையான ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லும்போது எதுக்காக நம்ம அதை யோசிக்கிறோம் அப்படின்னா எர்த்தோட ஆர்பிட்டை வந்து அது ரீச் ஆகும்போது அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸில் வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இதுக்கு தான் வந்து தன்மை இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த குறிப்பிட்ட ட்ரீயை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இனிமேல் வந்து ஸ்பேஸ் செக்டார்லேயும் வந்து நம்ம எப்படி பயோடிகிரேடபிள் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபர்தராக நம்ம ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மன்தீப் ஜாங்ரா அப்படின்ற ஒரு இந்திய குத்துச்சண்டை வீரர் வந்துட்டு சூப்பர் ஃபெதர்வெயிட் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த சூப்பர் ஃபெதர்வெயிட் டைட்டில் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாக்ஸிங் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமன் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் தான் வந்துட்டு இந்தியா இந்த டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டிலை யார் வின் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், மன்தீப் ஜாங்ரா அப்படின்றவர் தான். ஸோ அப்போ வேர்ல்டு பாக்ஸிங் ஃபெடரேஷன் அப்படின்றது என்னதுன்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸோ பாக்ஸிங் இவெண்ட்ஸ் என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும், அதுக்கு என்ன ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நிறைய கேட்டகிரியில் வந்து இவங்க இவெண்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான ஈவெண்ட்டாக நம்ம இந்த நியூஸில் பார்க்குறது தான் சூப்பர் ஃபெதர்வெயிட் டைட்டில் அப்படின்றது.
இந்த சூப்பர் ஃபெதர் வெயிட் டைட்டில் அப்படின்றதுக்கு மேலே வந்துட்டு ஃபெதர் வெயிட் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன எடை இருக்காங்களோ அந்த எடைக்கு ஏற்ற மாதிரி இந்த கேட்டகரிஸில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் வந்துட்டு மன்தீப் ஜாங்கரா வந்துட்டு சூப்பர் ஃபெதர் வெயிட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு குத்து சண்டை வீரர் வந்துட்டு சராசரியாக 59 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு இந்த சூப்பர் ஃபெதர் வெயிட் கேட்டகரியில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ்க்கான லாஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தனுஸ்ரீ பாண்டே அப்படின்றவங்க வந்துட்டு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு உலக அளவில் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் வந்துட்டு இவங்க சில்வர் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து நடந்திருக்கு. சாஃப்ட் டென்னிஸ்க்கும் நார்மல் டென்னிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற பால் அண்ட் ராக்கெட் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா மக்களாலேயுமே வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும், ஈஸியாக விளையாடவும் முடியும். ஸோ அதனால் வந்து ஜப்பான், தாய்வான் மாதிரியான நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் தான் வந்துட்டு தனுஸ்ரீ பாண்டே அப்படின்ற ஒரு இந்திய வீரர் வந்துட்டு சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீக்கு நடந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்த்துட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.